Good morning students. Computer application la threaded text plug and frame text எப்படி வைக்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ next topic என்னன்னா saving, closing and opening documents. அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி சேவ் பண்ண போறோம், க்ளோஸ் பண்ண போறோம், எப்படி ஓபன் பண்ண போறோம் அத பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ சேவிங், க்ளோசிங் and opening documents. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சேவிங் a documents பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அதை சேவ் பண்ணி வைக்கணும். எதற்காண்டி சேவ் பண்றோம் அப்படினா you can save your document for future use. அதாவது நம்ம சேவ் பண்ணாதான் பின்னாடி ஃபீச்சர்ஸ் நமக்கு தேவை, மறுபடியும் தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து பார்க்க முடியும். சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகாது, எடுத்து பார்க்க முடியாது, அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணவும் முடியாது. இப்போ அந்த சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பின்னாடி மறுபடியும் வேணும்னா ரிவ்யூ லேட்டர், அதாவது பின்னாடி மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எடிட் த டாக்குமெண்ட், நம்ம டாக்குமெண்ட்ல வந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம், எடிட்டும் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும், டிசைன் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் எடிட்டிங். இதெல்லாம் பண்ணிக்க நம்ம லேட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சேவ் பண்ண ஃபைலை வந்து நம்ம அனதர் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம என்ன போகிறோம், சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சூஸ் ஃபைல் சேவ் இந்த மெனு பார். மெனு பாரில் போயிட்டு ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணால் நிறைய மெனுஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ், ஃபைல் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லது கிளிக் ஆன் தி சேவ் ஐக்கான், கிளிக் ஆன் தி சேவ் ஐக்கான். இந்த பாருங்க ஃபிளாப்பி டிஸ்க் மாட்டம் இருக்குங்க. நீங்கள் ஃபிளாப்பி டிஸ்க்கெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பேன். இல்லை முன்னாடிலாம் பென் டிரைவு, மெமரி கார்டெலாம் வராதுக்கு முன்னாடிக்க ஃபிளாப்பி இந்த இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிடி ஃபிளாப்பியில் தான் டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு போகிறதுக்கு, காப்பி பண்ணி கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஐக்கான்ஸ் வந்து டூல் பாரில் இருக்கும். மெனு பாருக்கு கீழே டூல் பார் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஓப்பன், சேவ் இது மாதிரி நிறையா ஐக்கான்ஸ் இருக்கும். அந்த ஐக்கான்ஸை கிளிக் பண்ணலாம். ஒன்று ஃபைல் சேவ் கொடுக்கலாம், இல்லைனா அந்த ஐக்கான்ஸை கிளிக் பண்ணலாம். அல்லது ப்ளஸ் Ctrl+S இன் தி கீபோர்ட். இப்போ சிடிஆர்எல் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த சிடிஆர்எல் கீ தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்ட்ரோல்மா. அந்த கண்ட்ரோல் ப்ளஸ்னா ப்ளஸ்லாம் அமுக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோம், எஸ்ங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ 3 மெத்தட் இருக்குங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. 3 மெத்தட். ஒன்று ஃபைல் சேவ், இன்னொன்று சேவ் ஐகான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீபோர்டில் உள்ள Ctrl+S. இது 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம என்ன நினைக்கலாம், சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்தவனையே இந்த சேவ் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸு அப்பியர் ஆகும். இந்த சேவ் பப்ளிகேஷனுங்கிற டயலாக் பாக்ஸு அப்பியர் ஆகும். இந்த சேவ் பப்ளிகேஷன் அப்பியர் ஆகும்போது அங்கே மேலே அன்டைட்டில்னு வந்திருக்கும். நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இதில் ஃபைல் நேம்ங்கிற பாக்ஸ் இருக்கும். இதில் தான் நம்ம என்ன ஃபைல் நேம் டைப் பண்ண போகிறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் என்ன ஆகும், சேவ் ஆகும். ஓகேங்களா, வாங்க ரெண்டாவது பையன் வச்சுருக்கான். அந்த ஃபைல் நேம் மீன்ஸ் ஈவன் இந்த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ். அந்த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபைல் நேமை டைப் பண்ண போகிறோம். தென் கிளிக் ஆன் தி சேவ் பட்டன் டு சேவ் த டாக்குமெண்ட். நம்ம என்ன போகிறோம், கிளிக் இந்த சேவ் பட்டனை வந்து நம்ம என்ன போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் நவ் சேவ்டு அண்ட் ஃபைல் நேம் அப்பியர் ஆன் த டைட்டில் பார். இப்போ நம்ம டைட்டில் பார் எடுத்தோம்னா அன்டைட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அதோட ஃபைல் நேம் வரும். இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அன்டைட்டில்னு போயிட்டு அந்த இடத்துல என்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். ஓகேங்களா, இப்போ ஒன்ஸ் ஃபைல் சேவ் அண்டர் ஏ நேம், ஒரு ஃபைலை வந்து ஒரு நேமில் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் இட் எகைன் நேம் நீட் நாட் பி என்டர் எகைன். அதாவது ஒரு ஃபைல் ஒரு டைம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம என்ன இல்லை, அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே ஃபைலில் வந்து என்ன எல்லாமே சேவ் ஆகிக்கும். அப்போ மறுபடியும் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க, இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபைல் சேவ், இன்னொன்று சேவ் பட்டன் ஐகான்ஸ், இன்னொன்று Ctrl+S. இதுதான் சேவ் பண்ணுறதுக்கான கமாண்ட். இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, அடுத்த டாபிக் என்னன்னா சேவ் ஏ டாக்குமெண்ட் வித் ஏ நியூ நேம் ஆர் இன் ஏ டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது மட்டும்தான் நேம் கொடுப்போம், மறுபடியும் நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை டைம் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணாலும் ஃபைல் சேவ், ஃபைல் Ctrl+S இதை எத்தனை டைம் கொடுத்தாலும் அந்த ஃபைல் அந்த லொக்கேஷன்லேயே இப்போ என்ன ஆகும், சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணதே மறுபடியும் நியூ நேமில் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்காண்டி யூஸ் பண்ணக்கூடியதான் என்னதுன்னா இந்த சேவஸ். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். பட் என்ன ஆகுனா அந்த இதுக்கு இந்த இதுலையும் என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதே சேவஸ் கொடுத்து இங்கே சேவ் பண்ணும்போது ரெண்டாவது ஃபைலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் மொதல் ஃபைலில் என்ன ஆகாது, அதாவது எஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா,
இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காப்பி பேஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடில் உள்ளது. ஆனால் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட்னு கொடுக்கும்போது அதே நேமில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் வைப்போம். இதில் வந்து என்னன்னா சேவஸ் கொடுக்கும்போது நம்ம வேறு நேம்லேயும் சேவ் பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு லொக்கேஷன் நம்பி என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பயோடேட்டா உருவாக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி பயோடேட்டா வந்து இன்னொருத்தருக்கு வேணும், அதில் பேர் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னா நம்ம அந்த ஃபைலையே சேவஸ்ன்னு கொடுத்து செல்லத்தரைக்கு பதிலாக இன்னொன்று ஏதோ ஒரு பேர் சிஎஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த சிஎஸ் அப்படிங்கிற பேரில் வந்து என்ன ஆகும், அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. அப்போ செல்லத்தரோட டாக்குமெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் ஆகும், ஆகாது. அதே மாதிரி சிஎஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா செல்லத்துறைக்கு எஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. இப்போ அதுக்காக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சூஸ் ஃபைல் சேவஸ். அங்கே என்ன பண்ணோம், ஃபைல் சேவ்னு கொடுத்தோம். இங்கே என்னென்ன போகிறோம், ஃபைல் சேவஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது அதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். அங்கே வெறும் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தோம். இங்கே என்னென்ன போகிறோம், ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல். ஷிஃப்ட் ஒரு வரல அழுத்திக்கிட்டு கண்ட்ரோல் ஒரு வரல அழுத்திக்கிட்டு எஸ், மூணுமே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எடுக்கணும். நான் மட்டும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எஸ் மூணே அட் டயத்தில் ப்ரெஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், இந்த சேவஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து அந்த ஓப்பன் ஆகும். சேவஸ் அந்த அப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் வரும். மறுபடியும் நம்ம நியூவாக ஒரு நேமை வந்து நியூ லொக்கேஷனை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் மறுபடியும் லாஸ்ட் என்ன பண்ணுறோம், கிளிக் சேவ் பட்டன். சேவ் பட்டன் கிளிக் பண்ணோம்னா அப்படி என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபைல் சேவ் பண்ண ஃபைலையே மறுபடியும் வேற ஒரு நேமில் வேற ஒரு லொக்கேஷனில் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட் சொல்கிறேன். இந்த சேவஸ்ன்னு கொடுத்தோம்னா சேவ் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் வரும். இந்த சேவ் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவ் இன்னுங்கிற லொக்கேஷனை நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபைலை வந்து நேம் கொடுப்போம். இப்போ இங்கே கம்ப்யூட்டர் கொடுத்து டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது நம்ம எங்கே போய் ஸ்டோராக இருக்கோம், ஃபோல்டர் மட்டும் இந்த மை டாக்குமெண்ட். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் ஃபோன்லலாம் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஃபோனில் வந்து கேமரா மூலமாக எடுத்தது கேமராங்கிற ஃபோல்டரில் இருக்கும், வாட்ஸ்அப் இமேஜஸ் தனியாக இருக்கும், சிலது வேறு ஃபோல்டர் போட்டு என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் வீடியோ, நம்ம எடுத்த வீடியோ, அது மாதிரி ஒவ்வொன்றும் என்ன இருக்கும் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் எந்த லொக்கேஷனில் நம்ம வைக்கிறோங்கிறத இந்த சேவிங்கிற டாக்குமெண்ட்ஸ் நான் பார்த்துக்கணும். மை டாக்குமெண்ட்ஸ் அதில் போய் பார்த்தா தான் நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் இருக்கும். இல்லை சார் நீ டி கோலன்லையோ இல்லை வேற ஒரு ஃபைல்லையோ சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, இருக்காது. அப்போ நீ சேவ் பண்ணும்போது இதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு சேவ்ங்கிறது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதுதான் சேவஸ் டயலாக் பாக்ஸ். இப்போ க்ளோசிங் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன போகிறோம், டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சேவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். சேவ் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அது வந்து க்ளோஸ் ஆகும். சேவ் எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும். இல்லைன்னா டோன் சேவ் டோன் சேவ் அப்படின்னு கேட்கும், இல்லை கேன்சல்னு கேட்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சேவ்னு கொடுத்தோம்னா ஃபைலையும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணாமல் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம என்ன முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டினியூவாக. அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். அதற்காண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவஸ் சேவ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஓப்பன் நியூ எல்லாம் அதெல்லாம் வரும். ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத கமாண்டை கொடுக்குறோம். ஃபைல் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ அப்படிங்கிறது கீபோர்டு மூலமாக கொடுத்தாலும் என்ன ஆகும், ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்படி தான் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது. இப்போ டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ஃபைல் க்ளோஸ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ இதில் ரெண்டுலேயே ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்யூட்டருங்கிற ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் அதை நம்ம என்ன பண்ணணும், மறுநாள் வந்து இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதற்கான ஸ்டெப் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சூஸ் ஃபைல் ஓப்பன் இந்த மெனு பார். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோம். அல்லது அந்த ஓப்பன் ஐக்கான் டூல் பார்ல இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் ஐக்கான். எப்படி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான்ஸ் இருக்குமோ சேவ் ஐக்கான், அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு ஓப்பன் பண்ண மாட்டோம் இருக்கும். இந்த ஐக்கான்ஸை பார்த்துங்க, இதெல்லாம் டூல் பார்ல இருக்கு. ஃபைல் ஓப்பன் இல்லைனா ஓப்பன் ஐக்கான். அல்லது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, கண்ட்ரோல் ஓங்கிறத கீபோர்டு மூலமாக சேவ் பண்ணுறதுக்கு 3 மெத்தடு. அங்கே சேவ் அப்படின்னா எஸ், ஓகேங்களா. இங்கே ஓப்பன் என்னது ஓ, அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சில வார்த்தை மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் கீழே மாறும். இப்போ கண்ட்ரோல் சினா காப்பி,
கட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான், காப்பிக்கு ஒரு எழுத்து யூஸ் பண்ணிட்டோம் சிங்கிறத, மறுபடியும் அதே சியை வந்து கட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவாங்க வேற எழுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் சிக்கு பதிலாக என்னது எக்ஸ், கட்டு அப்படின்னா அது சிஸ்டர், அதனால அந்த எக்ஸோட சிம்பிள் அதில் வரும், அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓப்பனுக்கு வந்து என்னது கண்ட்ரோல் பிளஸ் ஓ. இப்போ ஓப்பன் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பேர் ஆகும், இதான் ஓப்பன் பப்ளிகேஷன். அங்கே சேவ் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் வரும், இங்கே என்னது ஓப்பன் பப்ளிகேஷன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா லுக் இன் அப்படின்னு இருக்கு, அங்கே நம்ம சேவ் பண்ணும்போது என்ன இருக்கு சேவ் இன். அப்போ சேவ் இன்ங்கிறப்ப எதில் சேவ் பண்ணுவோம், மை டாக்குமெண்ட். அப்போ நீ சேவ் பண்ண ஃபைலை பார்க்கணும் அப்படின்னா மை டாக்குமெண்ட்ஸ்ல வந்து இந்த லொக்கேஷனை மாற்றினா தான் இங்கே வந்து நீ சேவ் பண்ண ஃபைல் வரும். சப்போஸ் இந்த லொக்கேஷனில் வந்து மை டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக ரீசைக்கிள் பின்னோ இல்லை டீ கோலனோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் இதில் வராது. அப்போ இந்த லொக்கேஷனில் போய் லுக் இன் அப்படி கிளிக் பண்ணோம்னா நிறைய லொக்கேஷன் காட்டும், மை டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி எந்த ஃபைல் வேணுமோ அதை உனக்கு செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, பாருங்க அதே தான். ஃபைல் நேம் இஸ் கிவன் த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ். ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ் கீழே பார்த்தீங்களா, அந்த நேம் தான் அதில் வரும், அதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே என்ன இருக்கோ அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய ஃபைல் இருக்கும், அதை வந்து என்ன அப்புறம் செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் கிளிக் ஆன் தி ஓப்பன் பட்டன். ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணோம்னா நம்ம எந்த ஃபைல் தேவையோ அந்த ஃபைல் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ சேவிங், க்ளோசிங், ஓப்பனிங் டாக்குமெண்ட்ஸ் இது மூணும் பார்த்துருக்கோம். அடுத்து மூவிங் அரவுண்ட் தி டாக்குமெண்ட், அதாவது டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம என்ன போறோம் அப்படின்னா மூவ் பண்ண போறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் அந்த இதில் அந்த மவுஸ் பாயிண்ட் என்ன போறோம் மூவ் பண்ண போறோம் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட் தான் மூவ் பண்ண போறோம். அது எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட் எனிவேர் இந்த டாக்குமெண்ட் பை யூசிங் மவுஸ் ஆர் கீபோர்டு. மவுஸ் ஆர் கீபோர்டை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் பாயிண்ட்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்ல எந்த இடத்துக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி மூவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன போறோம் அப்படின்னா டு மூவ் த இன்சர்ஷன் பாயிண்ட் வித் தி மவுஸ். மவுஸ் மூலமா எப்படி இன்சர்ஷன் பாயிண்ட்டை மூவ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போறோம் அப்படின்னா மவுஸ் பாயிண்டர் வந்து எந்த ரெக்வயர்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம வேணுமோ அந்த மவுஸ் பட்டனை வந்து நம்ம என்ன போறோம் யூஸ் பண்ணி கொண்டு போறோம். மவுஸ் பட்டன் பார்த்தா 2 பட்டன் இருக்குங்க, லெஃப்ட் ரைட்டு. அந்த மவுஸோட நகர்த்தும் போது ஒரு ஆரோ நவரும், இந்த பார்த்தீங்களா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ நவரும், இதான் அது மவுஸை நகர்த்தும் போது வரக்கூடிய அந்த கர்சர். இந்த மவுஸ் பாயிண்ட் வந்து என்னென்ன நகர்த்திட்டு எந்த ஸ்பாட்டுக்கு வேணுமோ, இப்போ எந்த ஸ்பாட்டு வேணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மவுஸோட லெஃப்ட் பட்டன் வாங்க வச்சு கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல மவுஸ் பாயிண்ட் வந்து வந்துடும். இந்த மவுஸ் பாயிண்ட்டுக்கு அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. மவுஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த மாதிரி கர்சர் மட்டும் வந்து இருக்கும், அதே இன்சர்ஷன் பாயிண்ட்னா ஐபீம் மட்டும் இருக்கும், ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு மவுஸ் பாயிண்ட்டுக்கு அது டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா, இது மவுஸ் மூலமா எந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி நான் மவுஸை நகர்த்துற மாதிரி இருக்கும், நகர்த்திட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டு மவுஸ் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்து டு மூவ் த இன்சர்ஷன் பாயிண்ட் வித் கீபோர்டு. அப்போ கீபோர்டு மூலமா நம்ம என்னென்ன போறோம் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதற்காண்டி பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து ஆரோ கீ இருக்கு, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோ, இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நகர்த்திக்கலாம். அண்டு காம்பினேஷன் கீ இருக்கு. காம்பினேஷன் கீனா இப்போ இந்த கண்ட்ரோல் பிளஸ் எஸ்லாம் கொடுத்த பார்த்தீங்களா, கண்ட்ரோல் பிளஸ் ஓ, கண்ட்ரோல் பிளஸ் சி, அந்த மாதிரி சம் காம்பினேஷன் கீ இருக்கு. அந்த காம்பினேஷன் கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கீபோர்டில் மூலமா நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட்டை ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதற்கான என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கீழே ஒரு டேபிள் காலமெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் கீ அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளஸ் சைன், அதாவது காம்பினேஷன் கீனா 2 கீக்கு இடையில என்ன பிளஸ் கொடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹெல்ட் டவுன் பண்ணிக்கிட்டு செகண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணு. நீ பிளஸை வந்து ப்ரெஸ் பண்ணவே கூடாது. இப்போ கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எதை தான் சேர்த்து அனுப்புன கண்ட்ரோலில் வரவில்லை அழுத்திக்கிட்டே எஸ்ஸை போய் ப்ரெஸ் பண்ணோம்னா அது என்னது இதான் காம்பினேஷன் கீ. அப்போ இடையில வந்து ப்ளஸ் கொடுத்துருப்பா, அந்த ப்ளஸ்ஸை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது ப்ரெஸ் பண்ணவே கூடாது. இதுதான் காம்பினேஷன் கீ. இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு மூவ்மெண்ட் கீ அப்படின்னா இந்த டேபிள் காலத்தில் பார்த்துங்க மூவ் ப்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒன் கேரக்டர் டு தி லெஃப்ட், ஒரு கேரக்டர் லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்னா லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு இப்படி இருக்குங்க, லெஃப்ட்டுக்கு இந்த டீ கிட்ட இருக்கு, இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம்னா டீக்கு எப்போ என்ன டீயை தள்ளி லெஃப்ட் சைடு ஒரு கேரக்டர் வரும். அதே மாதிரி ஒன் கேரக்டர் டு தி ரைட் அப்படின்னா ரைட் ஆரோ, ரைட் ஒரே ஒரு எழுத்துனா ரைட் ஆரோ. அதே பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் டு தி லெஃப்ட், மேலே பார்த்தீங்கன்னா ஒன் கேரக்டர் டு தி லெஃப்ட்னா வெறும் லெஃப்ட் ஆரோ, ஒரு வேர்டு டு தி லெஃப்ட்னா கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ, ஒரு கண்ட்ரோலை சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான் ஈஸியாக அமைச்சுக்கலாம். ஒன் வேர்டு டு தி ரைட் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ, ரைட்னாலே ரைட் ஆரோ. ஓகேங்களா, லெஃப்ட்னா லெஃப்ட் ஆரோ, ஒரு எழுத்துனா வெறும் லெஃப்ட் ஆரோ, ஒரு வேர்டுனா என்னது கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ. அதே மாதிரி அப் ஒன் லைன், அப் ஒன் லைன்னா மேல ஒரு லைனுக்கு ஒன்று என்னது அதுக்கு ஒரு ஆரோ இருக்கு, என்னது அப் ஆரோ. கீழே ஒரு லைனுக்கு வரணும்னா டவுன் ஒன் லைன்னா டவுன் ஆரோ,
டு எண்ட் ஆஃப் எ லைன்னா எண்டு, டு பிகினிங் ஆஃப் த லைன்னா ஹோம். இப்போ லைனோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், நீ லைன் எண்டு இங்கே வரணும்னா வெறும் ரைட் ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமாக போகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எண்டுன்னு கொடுத்தோம்னா அந்த லைனோட எண்டுக்கு போயிடும். அதே மாதிரி எண்டில் இருந்துட்டு ஃபஸ்ட்டில் வரதுக்கு நம்ம பதிலாக என்ன பண்ணுறோம், கீபோர்டு மூலம் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம்ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா பிகினிங் வந்துடும். அதே மாதிரி அப் ஒன் பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் மேலே போகணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஆரோ, ஒரு லைனுக்கு மேலே போகணும்னா அப் ஆரோ. ஒரு பேராகிராஃப்லேருந்து 3 பேராகிராஃப் மேலே போகணும்னா என்னது, கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஆரோ. டவுன் ஒன் பேராகிராஃப் கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ. ரொம்ப ஈஸிங்க, 3 படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா, லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அப் ஆரோ டவுன் ஆரோ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எந்த கீ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணிக்கிறோம் அடிஷனலாக. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் த டாக்குமெண்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். இந்த பேஜ் மேக்கரில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் ஸ்க்ரோல் பார் இருக்கு. ஓகேங்களா, பேஜ் மேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு செட்டுக்கும் அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு 2 இருக்கும். அப்போ 2 செட் ஆஃப் ஸ்க்ரோல் ஆகிற பார்னா 2 ஸ்க்ரோல் பார்லேயும் மொத்தம் எத்தனை ஸ்க்ரோல் ஆகிற இருக்குன்னா 4 இது இருக்கும். ஓகேங்களா, அது என்னது, 1 ஃபார் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட், அப்பு மேலே கீழே வர்றதுக்கு என்னது 2 இது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட். ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். எல்லா ஸ்க்ரோல் பார்லையும் எல்லாத்தையும் இருக்கிறது இதுதான். வேர்ட் ப்ராசஸர்லாம் அது பார்த்தீங்களா, வேர்ட் ப்ராசஸரோட இது பேஜ் மேக்கரில் ஸ்க்ரோல் பார் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த என்ன சொல்லியிருக்கோம், எல்லா வேர்ட் ப்ராசஸ் காட்டி பேஜ் மேக்கரோட ஸ்க்ரோல் பார் என்ன ஆகும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து செவரல் பேஜஸ் இருந்தாலும் நம்ம எதை தான் பார்க்க முடியும், கரண்ட்டாக எந்த பேஜ் இருக்கோ அதை தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரோல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். ரைட்டுங்களா, இந்த ரைட் சைடில் உள்ள இந்த ஸ்க்ரோல் பார் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு மூவ் அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் வரதுக்கு என்ன ஆகுது, இந்த அப் அண்ட் டவுனாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூஸ் த ஸ்க்ரோல் பார் அட் தி பாட்டம், இந்த கீழே பாட்டத்தில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஆரோ இருக்கும், இந்த சைடு ஒரு ஆரோ இருக்கும். இது வந்து என்னது லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த பக்கமாக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் செட் ஆஃப் ஸ்க்ரோல் ஆரோ. அப்போ இந்த ஸ்க்ரோல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செட்டு இருக்குது, 2 செட்னா ஒவ்வொரு செட்டுக்கு 2 ஆரோ. அதுதான் ஸ்க்ரோலிங் ப்ரொசீஜர் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ என்னென்னா இந்த ஸ்க்ரோலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா டு ஸ்க்ரோல் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ சொன்னோம்னுங்க அதாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரோல் பண்ணோம்னா லெஃப்ட் ஆரோ ரெஸ்பெக்டிவ்லி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ ரெஸ்பெக்டிவ் சுட் பி கிளிக். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஆரோவோ இல்லை ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்க்ரோல் அப் அண்ட் டவுன் அப்படின்னா அப் ஆரோ அல்லது டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லாங் டாக்குமெண்ட்ஸ், பெரிய டாக்குமெண்ட்ஸாக இருக்குது, நம்ம டக்குன்னு போகணும் அப்படின்னா அந்த இதில் அந்த ஸ்க்ரோல் பாரில் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்கேல் மட்டும் இருக்கும், டிஸ்டன்ஸ் ஸ்க்ரோல் பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே இழுத்தோம்னா நாங்கள் டவுன் சைடோ அப் சைடோ பிடிச்சி கிளிக் இழுத்தோம்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்க்ரோலிங் த டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸில் இந்த ஜூமிங் பற்றி பார்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்ததில் இது புரியும் நினைக்கிறேன், ஈஸியாக தான் இருக்குது. 1 செகண்ட் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க.